ரேட்டு ஏற்றிட்ட சந்தோஷமாக இருப்ப. இதுக்கப்புறம் ஏர்டெல்லும் ஏற்றிடுவாங்க, வோடாஃபோனும் ஏற்றிடுவாங்க, ஐடியாவும் ஏற்றிடுவாங்க. நம்ம எல்லாம் பிஎஸ்என்எல் வாங்கிக்கணும். ஓகேங்களா? என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 600 ரூபாயில் இருந்துச்சு, அப்புறம் 720 ரூபா ஆச்சு, இப்போது 860 ரூபா ஆக போகுது. இன்னும் கூடிய சீக்கிரம் 2000 ரூபானாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஜியோவை. ஜியோ ஏற்றினா எல்லா கம்பெனியும் ஏற்றிடுவாங்க கண்டிப்பாக. 2GB 84 நாள் எவ்வளோ இப்போ 860 ரூபா. 12% ப்ளஸ் 27% வரலும் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல் வந்து ஏற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கவர்மெண்ட்டு. ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சில இடங்களில் டவர் கிடைக்கலனாலும் தலைவர் வந்து எங்கே டவர் கிடைக்கிறாரு தெரியுங்களா? ஊட்டி, மைசூர், மூணாறு, கேரளா, ஓகேங்களா, நல்ல ஹில் ஸ்டேஷனில் அவர் டவர் கிடைக்கிறாரு. டவர் கிடைச்சி நல்லா காலிங்லாம் சூப்பராக கிடைக்குது. ஆனால் எங்கே கோட்டை விட்றாருன்னா நெட்வொர்க்கில் கோட்டை விட்டுறாரு. ஓகேங்களா? ஒரு டவுன்லோட் ஸ்பீடு, ஒரு நெட்டு 10 MB கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அப்படி இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் பிஎஸ்என்எல் வந்து அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணல. ஆனால் ஜியோ வந்து நம்பர் 1ல் இருக்கிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சொயின்னு போயிட்டார் 5Gக்கு. ஓகேங்களா? இன்னும் பிஎஸ்என்எல் 5Gயே போல், 4Gயே இந்த ஆகஸ்ட் வரும், அடுத்த ஆகஸ்ட் வரும், இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு சிம்மு யூஸ் பண்ணுங்கள், 2 சிம்மெலாம் யூஸ் பண்ணாதீங்க.